தாய்மொழி. உலகில் பிறந்து அறிவறிந்தது முதல் அன்னையின் தாய்ப்பாலுடன் கலந்து ஊட்டம் பெற்றது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. உலகில் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகிறது. உலகெங்கும் 80 மில்லியன் தமிழர்களை ஒன்றிணைப்பது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. காலம் பல மாறினாலும் கண்டம் பல அழிந்தாலும் என்றும் அழியாத சிறப்புடையது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. இசை நாடகம் என்று முத்தமிழாய் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் பைந்தமிழாய் வண்டமிழாய் வளம் வரும் ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ்மொழி. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வளர்த்த நம்ம அன்னை தமிழ். தமிழ் தொன்மை சான்றா மொழி. தமிழ் மொழியினை மக்களும் அறிஞர்களும் வேந்தர்களும் வளர்த்தனர். மேலும் குறிப்பாக பாண்டியர் சங்கம் வைத்து முதல் இடைக்கடை என பெயரிட்டு தமிழை வளர்த்தனர். அமிழ்தத்தை கடைந்ததால் தான் தமிழ் வந்தது என்றார்கள். அந்த தமிழையே நான் படித்ததால் தான் இன்று உயிர்மை சுட்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவற்றிற்கெல்லாம் சிறப்புடையது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. இந்தியாவில் கிடைத்துள்ள ஏறத்தாழ 1 லட்சம் கல்வெட்டுக்கள் தொழிலெழுத்து பதிவுகளில் 55,000த்திற்கும் அதிகமானவை தமிழில் கிடைத்துள்ளது. நம் மொழியின் சிறப்புகளான தொன்மை, முன்மை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, தருண்மை, பெருமை, வியன்மை என்ற பெருமைகளை கொண்டது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. சங்க இலக்கியம் நம் முன்னோர் நமக்கு தேடி வைத்த சொத்துக்கள். தமிழின் இனிமையும் தமிழரின் பெருமையும் தமிழ்நாட்டின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ள துணை புரிவது நம் தாய்மொழியான தமிழ்மொழி. வெளிநாட்டிலிருந்து சமயம் பரப்ப வந்தவர்கள் நம் தமிழை படித்து அதில் வசியம் பெற்று மொழிபெயர்ந்து சென்றார்கள். எங்கிருந்தோ வந்த நான் தமிழ் மாணவன் என்று பெயர் சூட்டிக்கொண்ட ஜியு போப், தமிழ் திராவிடத்தில் ஒப்பழக்கணம் தந்த கால்டுவெல், சதுர அகராதி தந்த வீரமா முனிவர், நாளையன் தமிழ் சாகுமானால் நான் இன்றே இறந்துவிடுவேன் என்றார் ரஷ்ய நாட்டு ரசூல் கம்தேவ். என் நோய்க்கு மருந்து இலக்கியமை என்றார் மீனாட்சி சுந்தர பிள்ளை. சாகுமறை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் சச்சிதானந்தம். நம் தமிழ் மொழியில் உயர்தனில் செம்மொழியாக மத்திய அரசால் 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவித்து தமிழருக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தது. மேலும் 45 உலக மொழிகளில் திருக்குறள். இதற்கு 133 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஐநாவை அங்கீகரித்துள்ள 193 மொழிகளிலும் திருக்குறள் பெருமைப்படுகிறது. திருக்குறளை படித்தால் வாய்மணக்கும், திருக்குறளை கேட்டால் செவிமணக்கும், திருக்குறளை தொட்டால் கைமணக்கும், தமிழை படித்தால் இந்த உலகமே மணக்கும் என்று சொல்லி என் உரையை நன்றி கூறி விடைபெற்றேன்.